அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பாம்ப்ளெட் ஃபிஷ்ஷு மீன் தான் ஒரு 2 கை வாங்கி வந்திருக்கோம். அது வந்து ஃப்ரை பண்ண போகிறோம், கவ போட போகிறோம். அது சுத்தமாக கட் பண்ணிட்டு க்ளீனாக கழுவி இருக்கும், நல்லா சுத்தமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து 2 கவா கூட சேர்த்து போட்டுடலாம். லக் பீஸ் 2 இருக்குது. இதையும் வந்து அப்படியே கூட வந்து இந்த மசாலா கூட தடவிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலா போடுறோம் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன் பாருங்கள். இது பாம்ப்ளெட் ஃபிஷ்ஷு நல்லா அகலமாக இருக்கும். ஓகேங்களா? இதுவும் ஃப்ரை நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் கவாவுக்கு. என்னென்ன பொருள் பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதாவது 1 கேஜிக்கு 1 டீஸ்பூன் அளவு பிரகாரம் 2 போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லி 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஒரு பாக்கெட் சேர்த்துருக்கேன், 10 ரூபா. இது ஆச்சி சேர்த்துருக்கேன். தனி மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 எலுமிச்சம்பழம் சாறு. ஓகேங்களா? இது போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. இவ்வளோ தாங்க, தண்ணிலாம் சேர்க்கணும். அதெல்லாம் கலந்துங்க. தண்ணி பத்தலை அப்படின்னா சேர்க்கலாம், இல்லைன்னா தேவையில்லைங்க. மீனில் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். அதனால் வந்து இதை அப்படியே கலந்துட்டு க்ளீனாக மசாலா தடவிடலாங்க. ஓகேங்களா? நல்லா கலந்துக்கலாம். இப்போது தண்ணிலாம் ஊற்றலைங்க. இந்த அளவுக்கு மசாலா வந்து கட்டியாக கலக்கிங்க, தண்ணி ஊற்றாமல். இப்போ அந்த மீன் வந்து நல்லா கழுவி வச்சுக்கணும். அதில் வந்து ஈரப்பதம் இறங்கி இருக்கும். அதனால தான் அப்படியே கலக்கும்போது நமக்கு இது சரியாக வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து தண்ணி அதிகமாக ஊற்றி கலந்துட்டிங்கன்னா மீன் போட்டு கலக்கும்போது மீன் வந்து மசாலா தனியாக ஒட்டாமல் பிரிஞ்சு தனியாக போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பாருங்க கட்டாகும். இப்போ இந்த மீனெல்லாம் போட்டு ஒன்றா கலந்துடலாம். இப்போ ஓகேங்களா? ஒன்றா கலக்கும் போது கட்டாக வந்துடும் மசாலா உங்களுக்கு. ஓகேங்களா? மசாலா வந்து க்ளீனாக கலந்து எடுத்துடலாம். இப்போ அவ்வளோ. இப்போ இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழித்தோடு வந்து வச்சுருக்கோம். இது வந்து அப்படியே க்ளீனாக வந்து மசாலா தடவிடலாம். இப்போ நல்லா மார்க்கெலாம் கரெக்டாக போட்டிருக்கோம். உங்களுக்கு எல்லா மீனையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலக்கும் போது மசாலா கரெக்டாக வந்துடும். சரிங்களா? நல்லா கலக்கும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். ஏறும், அதிகமாக தண்ணிலாம் இருக்காது. நல்லா கலந்துடலாம். இது கலக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்ற செஞ்சோம்னா இப்போ கரெக்டாக மசாலா வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா வந்து மசாலா வந்து இல்லை. இப்போ கரெக்டாக வந்து மசாலா உட்காந்துருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டலாம். மசாலா கொஞ்சம் ஊறணும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாலாம் கரெக்டாக வந்து உப்பு காரம் புளி 3 கரெக்டாக போட்டாலே நம்ம டேஸ்ட் வேறு அருமையாக இருக்கும். நம்ம கலரும் சூப்பராக வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே எடுத்து வச்சிடலாம், ஊறட்டும். அதுக்கப்புறம் மற்ற வேலையை செஞ்சுட்டு இது அப்படியே க்ளீனாக ஃப்ரை பண்ணிடலாம். ஓகேங்களா? சூப்பர் டேஸ்ட் அருமையாக போட்டிருக்கோம். கலரும் ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. ஓகே காஷ், நீங்களும் ஃபிஷ் இருந்தால் அது எவ்வளோ செஞ்சு பாருங்கள். சூப்பராக அருமையாக இருக்கும். சிக்கன் கவா போடுறதுக்கு சூப்பராக அருமையாக மசாலா தடவி இருக்கும். நல்லா சூப்பரான கலர் அருமையாக இருக்குது. அது கூட சிக்கன் லெக் பீஸ் 2 போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த சிக்கன் லெக் பீஸ் 2 பீஸு இப்போ சாப்பிட்றதுக்கு மட்டும் கொஞ்சம் போடலாம். மிச்சம் மதியம் மற்ற நைட்டுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? 3 டைம் இது ஆகிற மாதிரி செஞ்சுருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகணும்னா க்ளீனாக போட்டு எடுத்துடலாம். இப்போது மசாலா அருமையாக தடி வச்சுங்க. லெக் பீஸ் மட்டும் 2 பீஸ் போட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா வேகட்டும். வேக திருப்பி விட்டுடலாங்க. இதை திருப்பி விட்டுலாம் நல்லா வேகட்டும். அதுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பர் கலர் வந்துருக்கு. அப்படி எடுத்துடலாம். இப்போது ஓகேங்களா? சூப்பராக அருமையாக வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி எடுத்துருக்கோம். ஒரு டைமில் பார்த்திங்கன்னா அந்த உள்ள பகுதியெலாம் வேகாமல் இருக்கும். அதுதான் நல்லா க்ளீனாக தான் மார்க்கெல்லாம் போட்டு கரெக்டாக செஞ்சுருக்கோம். இப்போ நல்லா சூப்பராக இருந்திருக்கும். அப்படியே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்க 2 லெக் பீஸ் கவர் போட்டு எடுத்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா பீஸ் கவர் போட்டுடலாம். ஓகேங்களா? அது 3 பீஸ் போட்டுருவோம். அது எண்ணெய் கம்மியாக இருக்கிறதால சின்ன கம்மியாக போட்டுருவோம். நல்லா வேகணும். டீ போட்டுக்கலாம். ஓகே, அது திருப்பி போட்டுக்கலாங்க. நல்லா வேகட்டும்.
நல்லா சூப்பராக வேக வச்சு இடத்துல அருமையாக முறுன்னு ஒரு முறை போட்டு எடுத்தாச்சுங்க. அது ரெண்டாவது முறை போடுறோம். ஒரு முறை போட்டாச்சுங்க. அது ரெண்டாவது முறை போட்டிருக்கோம். நல்லா முறுன்னு எடுத்துடலாம். சூப்பராக ஃபிஷ்ஷு ஓகேங்களா. நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வேகணும். எடுத்துடலாம். இது நல்லா ரோஸ்ட்டாக பண்ண பார்த்தா கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்சாக தெரியுது. ரோஸ்ட் கம்மியாக எடுத்திங்கன்னா அது பச்சு நல்லா கலர் தெரியும். ரோஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணு கொஞ்சம் கலரு ஜாஸ்தி. இவ்வளோதாங்க. நீங்கள் பாம்லெட் பீஸ் இருந்தால் இதே போல் ஒரு பாவ போட்டு சூப்பராக சாப்பிடுங்க. ஓகேங்களா. சூப்பரான லக் பீஸும் பாம்லெட் பீஸும் அருமையாக போட்டோம். கொஞ்சம் முருளாக எடுக்கவேனாச்சுன்னா கொஞ்சம் கலர் சேஞ்சாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்தால் இன்னும் கலர் நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஓகேங்களா. அப்படியே முறுன்னு சூப்பராக செய்திருக்கோம். அப்படியே சாப்பிட்டு பார்த்துலாங்களா. நீங்களும் பீஸ் சண்டே பீஸில் போய் வச்சு பாருங்கள். சூப்பராக அருமையாக இருக்கும். சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் இருக்குது சண்டே பீஸில். நீங்களும் இதில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சொல்லுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லா வீடியோ பாருங்கள். ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ்.